வெண்ணிலா, அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க பாரு, போ. போ பாட்டி, எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. ஏன் உன் முத்துமா பார்த்த சந்தோஷத்துல உன் வயிறு கூட பசிக்க மாட்டேங்குதா என்ன? நீ வேற பாட்டி, நானே முத்து மாமாக்கு என் கையால சோறு போட முடியலன்னு கவலையில இருக்கேன். அதான் இந்த முத்து மாமாவாவது சாப்பிடட்டுமேனு தீனி போடுறேன். ராமா, இவளுக்கு ஒரு நல்ல வழியை நீதான்ப்பா காட்டணும். ராமா, முத்து மாமா, என்ன கோழிக்கும் சேவலுக்கும் தீனி போட்டுட்டு இருக்க? அப்படி சொல்லாதீங்க மாமா. இது முத்து மாமா, இது வெண்ணிலா. இனிமே நீங்களும் அப்படிதான் கூப்பிடணும். கூப்பிட்டுட்டா போச்சு. ச்சே, நான் ஒரு லூசு. நீ வந்திருக்க, உனக்கு எதுவும் தராம நான் பேசிட்டே இருக்கேன். நான் உடனே உள்ள சாப்பிட என்ன இருக்குன்னு பாத்துட்டு வரேன். வெண்ணிலா, சாப்பாடு எப்பவுமே சாப்பிடுறது தானே, வேற ஏதாவது? வேற என்ன மாமா வேணும்? டிபனை கொண்டு வரட்டுமா? லூசே, உனக்கு எல்லாமே விளக்கமா தான் சொல்லணுமா? வேற ஏதாவதுன்னா வேற. போ முத்து மாமா, நீ என்னென்னமோ பேசுற. இதெல்லாம் தப்பு. கல்யாணத்துக்கு அப்புறமா தான் இதெல்லாம். நான் எங்க போயிட போறேன்? இதுக்கு தாண்டி நேரம் கட்ட நேரத்துல ஊர் சுத்தாதன்னு சொன்னேன். காத்து கருப்பு ஏதாவது அடிச்சிருச்சா? இது காத்து கருப்பு இல்ல, இது வேற. ஐயோ, பாட்டி வேற வேறன்றாங்க. பாட்டிக்கு தெரிஞ்சிருச்சா? அவன் புல்லட்ல போற மதுரை வீரன். ஏய், பகல் கனவு கண்டது போதும், உள்ள வா. அட போ மூத்த மாமா, இப்பதான் ஒரு கனவு முடிஞ்சது. அடுத்த கனவுல வந்துட்டியா? இது கனவு இல்ல, நிஜமாவே வந்திருக்கேன். ஏதாவது உளறாத. நான் ஒன்னும் உளரல. இப்படி எல்லாம் பேசினா கனவு இல்ல நான் நம்பிடுவேனா? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா கிள்ளி பாத்துக்கோ. நான் சொன்னது என்ன இல்ல, ஒண்ணு. அப்ப மாமா நிஜமா வந்துட்டீங்களா? மா, பாட்டி, முத்து மாமா வந்துட்டாங்க. நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லா பாரு, மூட்டை மூட்டை இருக்குன்னு. ஐயோ பாட்டி, கொடுங்க, நான் தூக்குறேன். உனக்கு ஏமா சிரமம்? அதெல்லாம் ஒண்ணும் சிரமம் இல்ல, கொடுங்க. வெண்ணிலா, பார்த்து போட்டாத. போட்டால. ஐயோ, நான் என்ன பண்ணேன்? நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல, நீ கேட்கவே இல்லையாம்மா. என்னதுக்கு முறைக்கிறா? என்ன சண்முகம் அண்ணன், நான் தான் யாராவது பார்த்துன்னு சொன்னா கீழே போட்டுருவேன்னு தெரியாதா? இது என்ன புது வியாதியா இருக்கு? ஏதோ புதுசா ஃபேஸ்புக்ல வர ஃபேஸ்புக் வியாதி மாதிரி இருக்கு. கொடுங்க பாட்டி, நான் பெருக்கிறேன். ஏன்டா நான் சம்பளம் வாங்குறது உனக்கு பிடிக்கலையா? போட்டா போய் உன் வேலையை பாரு. வா வா, அதான் சொல்லுதுல, வா. அது இந்த ஒரு வேலை தான் பார்க்க, அதையும் கருத்து விட்டுறாத, வா. மாமா, ஏய், என்னது இது இவ்வளவு பெரிய கேரியர்? போ மாமா, உனக்காக காலையிலேயே வீட்ல இருந்து விதவிதமா சாப்பிட கொண்டு வந்தேன். நீ சாப்பிடாம வந்ததுல இருந்து மனசே சரியில்லை. பூஜை முடிஞ்சு உன்னை தேடினா நீ மில்லுக்கு வந்துட்ட. அதனாலதான் நான் வீட்டுக்கு போய் நெய் மீன் கருவாடும் மொச்சக்கொட்டையும் போட்டு குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடலாமா? அவனை மட்டும் கூப்பிடுறா.
இப்பதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சாப்பிட கூப்பிட்டா இவன் பார்வையிலே சாப்பிட்ற மாதிரி தெரியுது. அப்ப நம்ம சாப்பிடலாமா முத்து? ஆ ஆ சரி, இலைய போடு, கை கழுவிட்டு வந்து. 2 இலையா போடு. இவ்வளோ ஐட்டம் இருக்கு. முட்டை, மொச்சக்கொட்டை குழம்பு, அங்கே வேற இருக்கா. சாப்பிட கூப்பிட்றான் பார்த்தா பெரிய ஒரு படையிலே போடுறா. இப்பதான் போடாதேன்னு சொன்னா மொத்த மீனையும் போட்டுருவாளே. வெண்ணிலா, போடாத, எனக்கு மீன் போடாத. சரிண்ணே. ஏய், நீ தான் போடாதேன்னு சொன்னா மொத்தத்தையும் போட்டுறேன்னு சொன்னா. ஐயோ அண்ணே, ஏதாவது பார்த்து கவனமா எடுத்துட்டு போகும்போது யாராவது பார்த்து போட்டுறாதுன்னு சொன்னாங்கன்னா அப்ப என் கை கூசுமா? நான் போட்டுருவேன். ஆனா மீனெல்லாம் போட மாட்டேன். பயங்கர விவரமான ஆளத்தா இருக்கா. சரி சரி, மீனை வையி. இந்த மொச்சக்கொட்டையில இந்த முருங்கக்காய் போட்டுதான் ரொம்ப நல்லா இருந்திருக்கா. ஐயோ மாமா பாத்து. சரி சரி, தண்ணி கொடு, தண்ணி கொடு. சித்தி தான் நினைக்கிறாங்க போல இருக்கு. நான் காலையில் அங்கேருந்து சாப்பிடாம வந்துட்டேன்ல, அதனால சாப்பிட்ருப்பேனோ இல்லையோங்கிற கவலையில் நினச்சிருப்பாங்க. ஆமா மாமா, உன் சித்திக்கு என்ன நேரமோ உன் நினைப்பு தான். கை மனம் தண்ணியா இருக்கு போ. ஆமாம் வெண்ணிலா, எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. யாருக்கு உன் கையால் சாப்பிட கொடுத்து வச்சிருக்கோன்னு தெரியல. ஏ மாமா, உனக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு. நீயே கல்யாணம் பண்ணிக்க. தினமும் எனக்கு இந்த மாதிரி ருசியான சோறு கிடைக்கும்ல. உரைக்காதப்பா. சரி, உனக்கு எனக்கு நல்ல சோறு கிடைக்கும்ல. இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறியா? இந்த கழுதியை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா போச்சு. என்ன மாமா சொன்ன? மறுபடியும் சொல்லு, மறுபடியும் சொல்லு. கட்டிக்கிட்டா போச்சுன்னு சொன்னேன். விடுனே, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நீ கேட்டதுனாலதான் எனக்கு மாமா மனசு புரிஞ்சுது. இந்த கழுதியை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா போச்சு.